நிலையா பொருளை உடலாய் கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போ நிலையா பொருளை உடலாய் கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போ நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மலனே சயனம் இசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறைபோற்றறிய ஒளியாய் பரவு மலர்த்தாட்கமலம் அருள்வாயே கொலை காட்ட உண கெடமாச்சலதி உளமாய் சுவர முதுசூதம் குறிப்போய் பிளவு படமேற் கதவு கொடிவேற் படையை விடுவோனே அலைவாய்க்கரையின் மகிழ்ச்சி குமர அழியா புனித வடிவாகும் அரணார்கதித பொருள் காட்டறிவ அடியார்கெளிய பெருமாளே அரணார்கதித பொருள் காட்டறிவ அடியார்கெளிய பெருமாளே. தமிழே முதல் வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலகர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்தும். இன்றைய தினத்திலே நாம் இங்கு திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் என்ற பழம்பெரும் முருகன் ஸ்தலத்தின் அருகிலே உள்ள அம்மாப்பேட்டை என்ற கிராமத்தில் காட்டூர் சிவன் கோயில், உத்தர வைத்தீஸ்வரன் கோயில் என்று அழைக்கப்படும் மிக பழமையான கோயில் அருகே உள்ள சிறிய காட்டூர் என்ற ஊரில் நடுவே அமைந்துள்ள ஒரு குன்றின் மேல் இரண்டு பாம்பு புத்துகளுக்கு நடுவிலே ஒரு பாதை, அந்த பாதைக்கு நடுவிலே ஒரு சிறிய குன்று, அந்த குன்றிலே இளங்குமரன் என்ற பெயரிலே முருகன் விளையாடுகிறார்.
இது எப்படிப்பட்ட இடம் என்றால் சுற்றி வர மலைகளும் மூலிகை வனங்களும் காடுகளும் நிறைந்த பகுதி. இது கிட்டத்தட்ட 400-500 வருடங்களுக்கு முன்பிருந்தே இது இருப்பதற்கான அடையாளங்களும் அறிகுறிகளும் உள்ளன. எப்படி பழனியிலே இடும்பன் மலை இருக்கிறதோ அவ்வாறே இங்கு பைரவன் என்ற ஒரு அருமையான கோயில் சோழர்கள் காலத்திலிருந்து இருப்பதாகவும் அங்கே 2 ஜீவ சமாதிகள் இருப்பதாகவும் அறிந்து ஞானிகளும் சித்தர்களும் வந்து வழிபட்ட ஸ்தலம் இங்கு பைரவர் கோயிலாக இங்கு அமைந்திருக்கிறது. அதற்கு நேர் எதிரே முருகனின் ஸ்தலமாக இது வளர்ந்து வருகிறது. தற்போது உள்ள சூழலிலே கட்டுமானங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இந்த சிறிய குன்றிலே வெறும் வேலை வைத்து மாத்திரம் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்று தெரியாது. ஆடு மேய்ப்பவர்களும் மாடு மேய்ப்பவர்களும் ஊர் ஜனங்களும் சாதாரணமாக வந்து அமர்ந்து விட்டு போகக்கூடிய இடம். மயில்களும் பறவைகளும் ரீங்காரமிட்டு ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலை குன்று. இந்த மலையானது அற்புதமாக அமைந்து இருக்கிறது மாத்திரமல்ல, உள்ளூர் மக்கள், குறிப்பாக இங்கிருந்த மக்கள் அனைவர் மனதிலும் இது தோன்றி குறிப்பிட்ட சில பேர் மாத்திரமே வந்து போய் கொண்டிருந்தார்கள். இது சமீப காலமாக வெறும் வேலை வைத்து வழிபட்டவர்கள் சிலாரூபமாக உள்ளே வைப்பதற்கு முருகன் சிலையை அற்புதமாக செய்து விட்டார்கள். அதைவிட உற்சவரையும் செய்து விட்டார்கள். ஆனால் கோயிலை கட்ட முடியவில்லை. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக உற்சவரை வைத்து இங்க கொண்டு வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விழா நடத்துகிறார்கள். மக்கள் கூடுகிறார்கள், கரைகிறார்கள், போகிறார்கள். ஆனாலும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய தினம் முருகன் அருளாலே திரு குணசேகர் அவர்களை சந்திப்பதற்கான நேரம் எனக்கு வாய்த்தது. கிட்டத்தட்ட 4 வருடங்களாக போனிலேயே உரையாடி கொண்டிருந்தோம் சித்தர் திருவடி குணசேகர் என்ற குன்னுவை. இன்று அவரை நேரில் காண்பதற்கும் முருகனிடம் அழைத்துச் செல்வதற்கும் எனக்கு உத்தரவு வந்ததன் காரணமாக இன்று இங்கு வந்தேன். இங்கு நடக்கும் பணிகள் அனைத்தும் தொய்வின்றி நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போது மக்கள் கொடுக்கும் ஆதரவினாலும் பங்களிப்பினாலும் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி சிறுவாபுரி என்ற முருகன் கோயில் தென்பகுதியில் இருக்கிறதோ இந்த பகுதியிலே இது மேல சிறுவாபுரி என்று அழைக்கப்படும். இனி என்ன காரணம் என்றால் மூலிகை வனங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. இங்கே இந்த மூலிகைகள்னு கிடையாது. இங்கு இரு சித்தர்களின் ஜீவ சமாதி பாம்பு புற்றாக இருக்கிறது. அதற்கு மேலே இங்கு இரவு நேரங்களில் வெளிச்சம் தெரிவதாக மக்கள் உணர்கிறார்கள். யார் யாரோ வந்து செல்கிறதை உணர்கிறார்கள் மக்கள். இங்கு வந்து போனவர்கள் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும், அதை விட முருகன் என்றாலே அறிவு, தெளிவு பெறுகிறார்கள். அது மிக அற்புதமான விஷயம். இந்த இடத்துல தமிழ் என்றாலே வேதம், தமிழ் பேசியவர்கள் அத்தனை பேருமே சித்தர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகிலே இருக்கும் தமிழ் அறிஞர்களே, தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் உறவுகளே, தமிழ் என்றாலே மந்திரம். அந்த தமிழ் தமிழ்னு சொன்னாலே நமக்கு வாசியோகத்துல கூடுற மாதிரி பூரகம், ரேசகம், கும்பகம்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே தமிழ் தமிழ்னு சொன்னாலே மந்திரமாயிடும். விந்திய மலைக்கு இந்த பகுதி உள்ளது அனைத்துமே பஞ்ச திராவிடர்கள் தான். திராவிடம் என்றால் வேறு ஒன்றும் இல்லை. கடலும் கடல் சார்ந்த இடத்திலிருந்து தோன்றி போன குடகு மக்கள் மாதிரி தான் நாம். கடல் தான் அந்த காலத்தில் இருந்தது. கடலை சுற்றி உலகெல்லாம் ஆண்டோம் நாம். இன்று இரும்புக்கு ஆதாரம் நாம் தான் என்று சிவகலை சொல்கிறது. சீனாவில் தமிழ் எழுத்துக்கள் வெளிவரும். சீனர்கள் எப்படி இங்கு தாயை வழிபட்டார்களோ, தாய் தெய்வம் தான் நமக்கு கொற்றவை என்பது நாம் வழிபடுவோம். அவ்வாறே நமக்கு காக்கும் கடவுளாக முருகன் இருந்து நோக்கரிய நோக்கே என்பது போலே நமக்கு அனைத்து ஞானத்தையும் தரவல்லவன் முருகன். அறிவு என்றால் வேறு ஒன்றும் இல்லை, முருகன் தான்.
நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணறிவே போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, வேற எந்த மொழியிலும் இல்லை. ஆயுத எழுத்து என்பது தமிழில் 1 மாத்திரம். முருகனுக்கு எப்படி 12 அப்படி என்பது கரங்களாகவும் 18 என்பது கண்களாகவும் ஞானக்கண்ணும் இருக்கு ஒவ்வொரு முகத்திலையும். வேல் என்பது ஆயுதமாகவும் இருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகோர் அனைவரும் இந்த கோயிலில் கட்டுமான பணிகளிலும் அவர்கள் மனதில் முருகன் தோன்றி என்ன செய்ய செல்கிறார்கள் அதை செய்யுங்கள். பங்களித்து உங்களோட பங்களிப்பு இதுல இருப்பது, இது உங்களோட கோடான கோடி உங்கள் வாரிசுகளுக்கு நலம் பயக்கும். இதை பெருமைக்காகவோ சிறுமைக்காகவோ வேண்டுதலுக்காகவோ இல்லை, உயிரில் கலந்த உறவாக நான் சொல்லுகிறேன். நண்பர்களே, உலகம் பூராவிலும் உள்ள தமிழர்களுக்கு இது மேல சிறுவாபுரி என்று அழைக்கப்படுவதை காண்பீர்கள். சித்துக்களும் சித்தர்களும் இங்கு குய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது. தானாக தலவிருச்சம் போல் இங்கு அற்புதமான ஒரு உடைமரம் இங்கு தானாக வளர்ந்து இருக்கிறது. இங்கு மயில்கள் வந்து ஆடுகின்றன. மிகப்பெரிய ஒரு 11 அடியில் மிகப்பெரிய ஒரு நாகம் ஒன்று வந்து வணக்கம் சொல்லிவிட்டு போகிறது. இதை ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் அமாவாசைகளிலும் வந்து இங்கு கிரிவலம் வருகிறார்கள். இங்கு மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறது. ஆனால் சுற்றி கோயில்களும் மிகப்பெரிய தொழிற்சாலைகளும் வந்து கொண்டிருக்கிறன. சென்னை பட்டினம் என்று 2000 பேர் இருக்கக்கூடிய வீடு, 2000 வீடு உள்ள பகுதி இந்த பகுதியில் வந்து இருக்கிறது. இந்த இடம் மிக விரைவில் உலக பிரசித்தி பெறும், அது முருகன் அருளால். ஆகவே அனைவரும் இந்த இளங்குமரனை பற்றி மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கனவில் வந்து காட்சி கொடுப்பார். வேறு இளங்குமரன், காட்டூர், சிறிய காட்டூர் என்ற பெயர். முருகா என்றாலே போதும். அது இது இளங்குருமன்னா சின்ன குழந்தை மாதிரி வந்து உங்களுக்கு நல்லாசியை வழங்குவார். ஆகவே இந்த நேரத்தில் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இதை கேட்பவர்களும், இதை பார்ப்பவர்களும், இதை உணர்பவர்களும் நல்லா இருக்கணும். உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். அன்பெனும் பிடியுள்ளகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பர சிவமே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பர சிவமே. பெற்ற தாய்தனை மகமறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.